நாளுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, விசுவாசம் பெருகும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக அமைதியிலாய் இருங்கள். ஹல்லேலூயா. Be quiet when faith grows. விசுவாசம் பெருகும் பொழுது அமைதியார். நம்மளான சொல்லுவோம், விசுவாசம் பெருகும் பொழுது எழுந்து பிரகாசி, மலையை தகர்த்து போடுங்கெல்லாம் பேசுவோம். ஹல்லேலூயா. நம்ம தானே? ஹல்லேலூயா. விசுவாசம் வந்துட்டா எட்ரா கம்ப, எட்ரா கோலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுவோம். என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது, வாசிப்போம். செப்பனியா இன்னைக்கு நம்ம வாசல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த காலத்துல கூட எல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய நாள் வந்துடுச்சு, நெருங்கிடுச்சு. போர்களை பார்க்கும் பொழுது, கொள்ளை நோய்களை பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய அழிவுகளை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்றது ஒரு வார்த்தை என்னன்னா, நாள் நெருங்கி விட்டது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். ஆயத்தமாவும் 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 என்று உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல சில பேரை பார்த்து கர்த்தர் சொல்றார், மௌனமா இருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்போ ஆவியானவர் பேசுறாருன்னா, யோசியா என்கின்ற ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே செப்பனியா என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ராஜாங்கமாக, ஒரு அரசாக, ஒரு கிங்டமாக அது வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் யூதர்கள். அந்த ராஜாங்கம் இன்னும் நிலைத்து நின்றது. ஆலயம் இன்னும் அந்த இடத்துல நிலைத்து நின்றது. அந்த இடத்துல ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தன, பலிகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த இடத்துல பாபிலோன் இஸ்ரவேலை பிடிப்பதற்கு முன்பாக, எருசலேமை இழுத்து போடுவதற்கு முன்பாக, ஆலயங்களை தகர்ப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அனுதினமும் ஆலயத்தில் ஆராதனை, ஜனங்கள் வருவதும் போவதுமாக, பலிகளை செலுத்துவதுமாக அந்த நாட்களில காணப்பட்டது. அப்பதான் கர்த்தர் அவங்கள பார்த்து எச்சரிப்போடு கூட சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் மௌனமா இருங்க. ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆராதனை நடக்குது, பலிகள் செலுத்துறாங்க, ஜனங்கள் ஆலயத்துல நிரம்பி கிடக்கிறார்கள். ராஜாவும் அரசு செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் திருப்தியாக புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நமக்கு தோன்றும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாமே நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் பொழுது, நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நமக்கு தேவையானது எதுவோ அது எல்லா நேரத்திலும் கிடைக்குது. நான் இது இல்லைன்னு சொல்றதுக்கு என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. வர ஆலயத்திற்கு போறோம், நன்றாய் ஆராதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல களி கூறுகிறோம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்று தோன்றும், நான் குறைவற்றவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நமக்கு தோன்றும். ஹல்லேலூயா. அப்படிதானே? நம்ம தைரியமா எழுந்து சாட்சி சொல்லணும், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருந்தது அந்த இடத்துல, அந்த யூதாவில நடந்து கொண்டிருந்தது என்றால், இப்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக வெளிப்படையாக தெரிந்தாலும் அங்கிருந்த ஜனங்களுக்குள்ளே வாக்குவாதம், அங்கிருந்த ஜனங்களுக்குள்ளே போராட்டம், அந்த ஜனங்களுக்குள்ளே சண்டை, ஒருவருக்கு ஒரு விரோதம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்களிலாலே யூதா கோத்திரம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆராதனை நடக்குது, பலிகள் செலுத்தப்படுது, அவர்கள் வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறார்கள், வேதத்தை ஓதுகிறார்கள், வாசிக்கப்பட எழும்பி நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் ஜனங்களுக்குள்ளே சண்டையும் வாக்குவாதங்களும் எழும்பிக் கொண்டிருந்த நாட்கள். அது மாத்திரமல்ல, அங்கிருந்த ஆசாரியர்கள், அவர்களை ஆளுகிற தலைவர்கள், 100க்கு அதிபதிகள், எல்லாருடைய கரங்களும் அது மிகவும் கெட்டு போயிருந்ததாய், கரெக்டானதாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கரங்கள் சீர்கேடாய் இருந்தது. ஆனா வெளியில வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நல்லா சுகமா இருந்துச்சு. அவர்களுக்குள்ள தங்களுடைய கரங்கள் சீர்கேடாய் நிரம்பி இருந்தது. இன்னும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆராதனையில கொஞ்சம் கொஞ்சமா விக்கிரக ஆராதனை கலந்திருந்தது. ஹல்லேலூயா. நல்ல ஆராதனை தான், பலிகள் நடந்து தான் கொண்டிருந்தன. ஆனால் ஜனங்கள்
விக்கிரக ஆராதனையும் சேர்த்து செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குது, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில வாக்குவாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில சில பொறாமைகள், நம்முடைய வாழ்க்கையில சில விரோதங்கள், இது எல்லாம் நிலைத்திருந்தாலும் கூட நாம நினைச்சுக்கிறோம் எனக்கு எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கரப்ஷன்ஸ், வாழ்க்கையில் சில தவறுகள், நம்முடைய கரங்கள் செய்யற தவறுகள், நம்முடைய கால்கள் செய்யற தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில தவறுகள், நம்மை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகள், நம்முடைய பெற்றோர்கள் செய்யற தவறு, நம்முடைய பாஸ்டர் செய்யற தவறு, நம்மை ஆளுகை செய்கிற பொலிட்டிஷியன் செய்யற தவறு, இதெல்லாம் தேசத்திற்கு தீட்டா இருக்குமே தவிர ஆசீர்வாதமா இருக்காது. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் நான் ஆராதிக்கிறேன் கர்த்தரை சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாங்க தெய்வத்தை துதிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். வர சர்ச்சில் கலந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் தினசரி வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க, உபவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. டைரக்டா அவரை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மறுதளிச்சு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எப்போ நீ உன் உள்ளத்துல கரப்ஷன், எப்போ உன் உள்ளத்துல விரோதம், எப்போ உன் உள்ளத்துல பகைமை, எப்பொழுது உன் வாழ்க்கையில வாக்குவாதம், எப்பொழுது உன் கரங்கள் கரைப்பட்டு இருக்கிறதோ, உன்னை நீ அறியாமலேயே தெரியாமலே அவரை நீ மறுதளிக்கிறாய். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும்னு சொன்னா கம்பீரமா இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அவரை மறுதளித்ததா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்க்கறதுக்கு நீ நல்லா இருக்கிற, அழகா துதிக்கிற, அழகா பாடுற, அழகா ஜெபிக்கிற, அழகா பேசுற. அல்லேலூயா. எல்லாரும் இடத்துல நட்பா இருக்கிற மாதிரி தோணுது. கர்த்தர் சொல்றாரு, தயவு செய்து பேசாம இருந்துரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு, கொஞ்சம் அடக்கி வாசின்றார். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு எச்சரிப்போட தான் சொல்றாரு, கொஞ்சம் நீ அடக்கி வாசின்றார். அல்லேலூயா. நீ பாக்குறதுக்கு எல்லாமே நல்லதாமா இருக்கு, நீ பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு, நீ பழகுறதெல்லாம் நல்லதா இருக்கு, உன் செய்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க நம்ம ஆராதிக்கும் பொழுது மகிமையில நிரம்ப மாதிரி இருக்கும். இங்க நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த மகிமை நம்மை மூடிக்கொண்டதை போல இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஆராதனைப்பா, அபிஷேகமா இருந்துச்சு, நல்ல வார்த்தைகளை கேட்டோம், ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்கு போயும் அதே வார்த்தையை அன்னைக்கு முழுக்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போன பிறகும் உன் வாயிலிருந்து அதே வார்த்தை வந்துச்சுனாக்கா, அல்லேலூயா, அந்த பிரதிபலிப்பு உன் குடும்பத்திலே காணப்பட்டால், இங்க நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் பிரதிபலிப்பு உன் நண்பர்கள் மத்தியிலே காணப்பட்டால், நீ பெற்றுக்கொண்ட அந்த மகிமை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள காணப்பட்டால், நீ என்ன சொல்றியோ, நீ எதுல நிரம்பினியோ அது உண்மை, அது சத்தியம். ஹல்லேலூயா. இங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுல போனவன ஒரு சண்டை, வழியில போகும்போதே ஒரு வாக்குவாதம், வழியில போகும்போதே பலவிதமான பேச்சுகள். ஹல்லேலூயா. இங்க எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா வழியில போகும்போதே நீ பேசுற பேச்சு, வீட்டுக்கு போனவன கணவன் மனைவி பேசுற பேச்சு, அல்ல பிள்ளைகள் இடத்துல பேசுற பேச்சு, உன் நண்பர்கள் இடத்துல பேசுற பேச்சு, இது எல்லாமே உன் ஆராதனையை பிரதிபலிச்சுச்சா இல்ல உண்மையிலே நீ யாருன்றத பிரதிபலிச்சுச்சா? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, மௌனமா இருங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா இருங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முடவர்களாய் காணப்படுகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் அப்படிதான் இருந்தது, யூதா அப்படிதான் இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நடந்தது, பலி நடந்தது இல்லையா, நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு குறையே கிடையாது, எல்லாமே கிடைச்சது. ஆனா ஆவிக்குரிய ஜீவத்துல அவர்கள் முடவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எத்தனை பேரு எல்லாமே இருக்குங்க வீட்டுல, எனக்கு எதுவுமே குறையே கிடையாது, எல்லாம் சொல்லுவோம், எனக்கு எதுவுமே கிடையாது, நல்ல குடும்பம், நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணிகள், எதுலையுமே கடன் கிடையாது, எல்லாத்துலயுமே நல்லா வாழ்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை நமக்குள்ள காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பொய் பேசாம இருக்கிறோமா, குறை சொல்லாம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. திருட்டுத்தனம் இல்லாம இருக்கா, அசிங்கம் இல்லாத வாழ்க்கை இருக்கா, அசுத்தம் இல்லாத வாழ்க்கை காணப்படுகிறதா? இப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தருக்கு முன்பாக மகிமையை கொண்டு வருமே தவிர, அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்குமே தவிர, அவர் நம்மை நேசிக்கிற ஒரு வழியா இருக்குமே தவிர,
நம் வெளிப்படையான வாழ்க்கை தெய்வத்திற்கு முன்பாக உண்மையாக நம்மை நிறுத்தாது. ஹல்லேலூயா. நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கை அவருக்கு முன்பாக உண்மையாக நிறுத்தாது. அந்த இடத்துல ஆராதனைகளும் பலிகளும் கீத வாக்கியங்களும் வாசிக்கிற சத்தமும் மிகவும் அருமையாக கேள்விப்பட்டால், இரவும் பகலும் ஓயாமல் ஜபங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் தூரமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு அபிஷேகத்துல நிறைஞ்சி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட மியூசிக்கோட கூட நம்ம பாடி துதித்தாலும் கூட அந்த இடத்துல அவர் இல்லைன்னா, அதை அவர் அங்கீகரிக்கவில்லை என்றார், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார், அவர் திரும்பி கூட பார்க்கலன்னு வச்சுங்க, அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஆராதிக்கிறத விட, ஜெபிக்கிறத விட, உபவாசிக்கிறத விட பேசாம இருக்கலாம். ஹல்லேலூயா. வசனதான் சொல்றது, ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறவங்க, பக்தியில நான் உறுதியா இருக்கிறேன் நினைக்கிறவங்க, ஹல்லேலூயா, தேவனுடைய காரியங்களிலே நான் மிகவும் அதிகமாய் ஓடுகிறேன் என்று நினைக்கிறவர்கள், ஊழியத்தில நான் பலமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் அவர்களை பார்த்து இந்த நாட்களில் சொல்லுகிறார், மௌனமாயிருங்க. ஹல்லேலூயா. சொல்றாரு, மௌனமாயிருங்க. உன்னை நீ ஆராய்ந்து பார், உன் இதயத்தை ஆராய்ந்து பார், உன் கையின் கிரியைகளை ஆராய்ந்து பார், உன் நாவின் வார்த்தைகளை ஆராய்ந்து பார், உன் கண்ணின் காட்சிகளை ஆராய்ந்து பார், நீ எப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. உன் காதுக்கு மௌனத்தை கொடு, உன் நாவுக்கு மௌனத்தை கொடு, உன் கண்களுக்கு மௌனத்தை கொடு, உன் இதயத்துக்கு, உன் சிந்தைக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு மௌனத்தை உண்டாக்கு. அப்போ அவர் பேசுவார். ஹல்லேலூயா. உலகத்தை எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, உலகத்தை எல்லாம் பேசிக்கிட்டு அவரும் பேசணும்னு நினைச்சா கண்டிப்பா பேச மாட்டாரு. அவர் சொல்லுவார், நீ ரொம்ப பிஸி. அவர் சொல்லுவார், நீ ரொம்ப பிஸி, நீ நிறைய விஷயத்துல பிஸியா இருக்கிற, பல பேர் விஷயத்துல நீ பிஸியா இருக்கிற. ஹல்லேலூயா. எனக்கு உனக்கு நேரமே கிடையாது. அதனால அவர் தூரமாவே இருப்பார், நமக்கு சமீபம் வரவே மாட்டார். அதனால நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு நான் பக்தியா இருக்கிறவன் என்று தவறாக எண்ணி விடாதீர்கள். ஹல்லேலூயா. நான் பேசுறத வச்சு, நான் சாட்சி சொல்றத வச்சு, ஹல்லேலூயா, இது எல்லாமே கணக்கிட்டு நான் பக்திக்குரியவன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு மற்றவங்க சொல்றதை பத்தி நான் குறை சொல்லல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு குறையானது எதுவுமே கிடையாது, கடன் உள்ள வாழ்க்கை கிடையாது, போராட்டம் உள்ள வாழ்க்கை கிடையாது, எல்லாரும் என்னை சுற்றி சந்தோஷமா இருக்காங்க, எல்லாரும் என்னை பத்தி நல்லா பேசுறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை பார்த்து நல்லவன் தான் சொல்றாங்க, ஆனா நான் நல்லது நினைக்கிறேன்னா. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை பார்த்து நல்லவன் சொல்லும் பொழுது நான் நல்லதை நினைக்கிறேன்னா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வந்தால் ஒழிய என்ன சொல்றார் கர்த்தர், நம்மள மன்னிக்க மாட்டார். கர்த்தர் என்ன பண்றாராம், இதிலே 12வது வசனம் சொல்லுது, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வது இல்லை தீமை செய்வதில்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகளுமாக மனுஷரை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நல்லதும் வேணா கெட்டதும் வேணாம். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கு. சில பேரை கேட்டா எதுக்கு ஜெபிக்கணும், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு சொல்லுவாங்க. நான் எதுக்கு ஜெபிக்கணும், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் கர்த்தர், கேட்கறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. அவ்வளவு சந்தோஷம் ஜனங்களுக்கு. கர்த்தர் சொல்றாரு, அவர் விளக்கை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாய் வருவாரா. ஹல்லேலூயா. சில நேரத்துல வீட்டுல கூட என்ன காணாம போச்சுன்னா டார்ச் வச்சு தேடும், பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. வீடு வெளிச்சமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. பீரோ கீழே போயிடுச்சா, அந்த சந்தில போயிடுச்சா, எங்க போயிடுச்சான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், டார்ச் அடிச்சு தேடுவோம். கர்த்தர் அதை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. விளக்கை எடுத்துக்கொண்டு உன் நாவை தேடுவார், விளக்கை பிடித்துக்கொண்டு உன் இதயத்தை தேடுவார், விளக்கை பிடித்துக்கொண்டு உன் உள்ளத்தை தேடுவார், உன் சிந்தைகளை தேடுவார். ஹல்லேலூயா. எங்கேயாவது ஒளிஞ்சு கிடக்கு எனக்கு பிரியமில்லாத காரியங்கள், நான் விரும்பாத காரியங்கள், யார் மத்தியிலே, யாருடைய வாழ்க்கையிலே, யாருடைய வீட்டிலே, எந்த சபையிலே அது ஒளிந்து கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவர் அக்காலத்தில் நான் எருசலேமை விளக்கி கொளுத்தி சோதிப்பேன். ஹல்லேலூயா. சும்மா பார்க்க மாட்டாராம், சாதாரணமா பார்த்துட்டா எங்கனா இருந்தா ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. விளக்கு எடுத்து தேடி பார்த்தா தெரியும்
அந்தபடியாய் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை சோதிப்பார். ஆவியானவர் ஜாக்கிரதையோடு கூட வார்த்தைகளை கேட்கும்படியாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் தன் விளக்கை கொளுத்தி ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார், சோதித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ வீட்டுல இருக்கும் பொழுது, உன் அறையில இருக்கும் பொழுது, நீ நண்பர்களுக்கு மத்தியில இருக்கும் பொழுது, நீ தனிமையில் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, எல்லா இடத்திலும் கர்த்தர் விளக்கை கொளுத்தி நம்மை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. இல்லையா? இன்றைக்கு நாமே இந்த விஷயத்துல சோதித்து பார்க்கவில்லை என்றார். அவர் சொல்றாரு, அப்படி சோதித்து பார்த்தா வண்டல் மண்களை போல குழம்பி இருக்கிற காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும். வண்டல் மண்களை போல நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும். அப்படிப்பட்டவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருதயத்துல சொல்லுகிறவர்களை கர்த்தர் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையோடு கூட கர்த்தரை சற்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா என்னை பார்க்கிறவங்க யாரும் கிடையாது, என்னை கேட்கிறவங்க யாரும் கிடையாது. நான் பேசுறது தான் நியாயம், நான் பேசுறது தான் சரி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை தான் கரெக்டான வாழ்க்கை, என் வழிகள் தான் சரியான வழி என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் விளக்கு பிடிச்சு பார்த்தேன்னா உன் வண்டலாம் வாழம் தண்டவாளமா மாறி போயிடும். ஹல்லேலூயா. உன் மண்டல்கள் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னால பார்க்க முடியாது, ஒரு மனுஷனா இருந்து என்னால பார்க்க முடியாது. நான் உன் முகத்தை பார்ப்பேன், உன் வார்த்தையை பார்ப்பேன், உன் பாடல்களை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு அழகா, எவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியம் என்று நான் வாழ்த்துவேன். கர்த்தரோ விளக்கை கொளுத்தி தேடி பார்த்து நமக்குள் இருக்கிற வண்டல்களை காண்பாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் எடுத்து போடவில்லை என்றால் அன்று யூதா கோத்திரத்திற்கு இருந்த அதே கதிதான் நமக்கும். ஹல்லேலூயா. எங்கிருந்தோ வந்த பாபிலோன், எங்கிருந்தோ வந்த ராஜாக்கள், எங்கிருந்தோ வந்த சீரியர்கள் எப்படி தேசத்தை மிதித்து போட்டார்களோ, எப்படி எந்த ஆலயத்திலே மகிமை இருந்தது, எந்த ஆலயத்திலே தேவன் தங்கியிருந்தார்கள் சொன்னார்களோ அதே ஆலயம் இடிக்கப்பட்டதோ, எந்த அபிஷேகம் பெற்றவன், எந்த நான் வரங்களை பெற்றவன் என்று சொல்லுகிற நம்மையும் தகர்த்து போட கர்த்தர் தயங்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி பெருமையும் பலத்தையும் கொண்டு மறுபடியுமாய் கட்டுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி தேடும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது 2 காரியம் நமக்கு புரியும். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எச்சரிப்போடு கூட உங்களை தண்டிப்பேன், உங்களை உதைப்பேன் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. கடைசியா அவர் முடிக்கும் பொழுது அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு, உன்னை நான் மீட்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் ரட்சிப்பேன். இவ்வளவு காரியங்களை உனக்குள்ள கண்ட கர்த்தருடைய இருதயத்துல இன்னும் இரக்கம் அல்லது ஈரம் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு காரியங்களை விளக்கு கொடுத்து உன்னை தேடி பார்த்தாலும் உன்னை அழிக்காமல் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லவா, அதுவே அந்த கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கும் பொழுது பெருமையும் பலத்தையும் கொண்டு ரட்சிப்பதில்லை. அவர் ரட்சிக்கும் பொழுது எளிமையானவனையும், ஹல்லேலூயா, வெறுமையானவனையும் கொண்டே அவர் ரட்சிப்பார். அதற்கு அழகான எடுத்துக்காட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 5 - 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 - 11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சிக்க நினைத்த பொழுது பலத்தினால் ரட்சிக்கல, ஹல்லேலூயா, வல்லமையினால ரட்சிக்கல. நாம் எல்லாம் விழுந்து போய் கிடந்த நாட்களிலே, பாவத்திலே திளைத்து கொண்டிருந்த நாட்களிலே, தேவன் மறுபடியுமாய் தூக்கி எடுக்க வேண்டும் என்று நினைத்த நாட்களிலே அவர் தன்னுடைய மகிமையை கொண்டு நம்மை ரட்சிக்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குப்பா, நான் நினைச்சா உலகத்தை கவிழ்த்து போடுவேன், இன்னைக்கு இருளாக்குவேன், நாளைக்கு வெளிச்சமாக்குவேன், இன்னைக்கு உன்னை பாவியா இருந்தாலும் உன்னை நான் உடனே உன்னை என்ன பண்ணுவேன், நீ நல்லவனா மாறினா நீ நல்லவனா மாறிடுவேன், உன் சிந்தையை மாற்றினா அவரால் முடியும். தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சர்வத்தின் அதிகாரத்தையும் கொண்டு இந்த உலகத்தை அவர் ரட்சிக்கவில்லை. வசனம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி நம்மை மீட்டெடுத்தார். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவையானது ஒன்றுதான். 3:12 வாசிப்போம். இதுல செப்பனியா 3:12 வாசிக்கும் பொழுது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த சபையில அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், ஹல்லேலூயா, 50 பேர் 60 பேர் இருந்தா கூட எதுக்குமே கண்டுக்காத, ஒன்றுக்கும் உதவாத, வறுமையில் தள்ளப்பட்ட எளிமையான ஒரு 10 பேரை கொண்டுதான் சபையை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. யார் தன்னை நான் எதுக்குமே உதவாதவன், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஹல்லேலூயா, என்கிட்ட எந்த மகிமையும் கிடையாது, என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, எனக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது, நான் குறைவுள்ளவன், நான் மிகவும் தாழ்ந்தவன், என் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் மிகவும் தாழ்மை உள்ளவன் என்று யார் நினைக்கிறாங்களோ அவர்களை கொண்டே கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சில நேரத்துல சபையில எல்லா சபையை விட்டு போயிடுறாங்களே, ஹல்லேலூயா, எல்லா சபையை விட்டு போயிடுறாங்களே, பெரியவங்க எல்லாம் போயிடுறாங்களே, வசதியானவங்க எல்லாம் போயிடுறாங்களே, இப்படி எல்லாம் நினைச்சாலும் கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தை பாருங்க, உன் நடுவில் சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பார். யாரை மீதியா வைப்பாரு? ஹல்லேலூயா. ஒரு சபையில யாரை மீதி வைப்பாராம்? பணக்காரங்களை வைக்க மாட்டாராம், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யவான்களை வைக்க மாட்டாராம், அபிஷேகம் பெற்றவங்களையும் வைக்க மாட்டாராம், ஹல்லேலூயா. யாரை வைப்பாரு? சிறுமையும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன், ஹல்லேலூயா, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சுனாக்கா, நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தேவை வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன எங்க போவோம்? பேங்க்கு தான் போவோம். எஸ்பிஐயோ, ஆக்சிஸ் பேங்கோ, ஹல்லேலூயா, இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ, இல்லையா, அந்த பேங்க் மேலே தான் எண்ணம் போவோம். ஓ, இந்த தேவை இருக்கு, இவ்வளோ இருக்கு, சமாளிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லாதவன் எதை நினைப்பான்? ஹல்லேலூயா, நீதான்பா காப்பாற்றணும். எளிமையானவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த ஒரு பக்குவம் எவ்வளவுதான் நம்ம கரத்தில் இருந்தாலும், நான் ஒன்னும் இல்லாதவன்ற ஒரு உணர்வு உனக்குள்ள என்னைக்கு வருதோ அன்றைக்குதான் உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்குதான் தேவன் உன்னை கொண்டு இருக்கிறவங்களை வச்சு, இல்லை எல்லாம் என்கிட்ட இருக்கிறவங்களை வச்சு அவர் செய்யணுன்ற அவசியமே அவருக்கு கிடையாது. வசனங்கள் ஒவ்வொன்றும் தெள்ள தெளிவாக இருக்குது. உன் நடுவில் யாரை நான் மீதியா வைப்பேன்? சிறுமையும் எளிமையானவன் ஜனத்தில் நான் மீதியாக வைப்பேன். அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமையும் எளிமையுமாக இந்த உலகத்தில் பிரவேசித்தார். அவரை கொண்டுதான் கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சித்தார் என்பதை நம்ம மறக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு வருகிற கர்த்தர் 17 சொல்றார், 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. அவர் விளக்கை எடுத்து வண்டல்களை காணும்படியாக நம்முடைய இதயத்தை, நம்ம வீட்டை, நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய வழிகளை தேடி நாம் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கும் பொழுது
நம்மை தாழ்த்தி நம்மை சிறுமையாக்கி வெறுமையாக்கி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தால், ஹல்லேலூயா, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்துல வருமானால் அவர் சொல்றார், அன்றைக்கு அவர் உன் நடுவிலே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு அவர் வல்லமுள்ளவரார், அவருடைய ரட்சிப்பார். உன் பேரில அன்னைக்குதான் அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழி கூறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அவருக்கு முன்னாடி போய் நின்றினா அவருக்கு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷப்பட மாட்டார். இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, போய் நின்றினா அவர் சந்தோஷப்பட மாட்டார். நான் அனல் உள்ளவன், சந்தோஷப்பட மாட்டார். உங்ககிட்ட இருக்கிற அக்கினியை விட அவருக்கு அக்கினி, அதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்பட மாட்டார். உன் ஐஸ்வர்யத்தை பார்த்து அவர் சந்தோஷப்பட மாட்டார். எதை பார்த்து சந்தோஷப்படுவார்னா, உன்கிட்ட எல்லாம் இருந்தும் உன்னை நீ வெறுமையாக்கி, உன்னை நீ தாழ்மைப்படுத்தி, ஹல்லேலூயா, நீ அவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது வசனம் சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இங்க வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். Also he will keep quiet because of his love. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் பேசாதபடி அமர்ந்திருக்கிறானோ அவனில் அவர் அன்பு கூறுவார். ஹல்லேலூயா. இனிமேல் சபையில் அல்லேலூயாவை சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்ல மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, அமைதியா இருக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ரொம்ப அமைதி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். அதனால வாழ்க்கையில எப்போ நம்ம உள்ள நம்மை குற்றி பெருமையா நினைக்கிறோ அன்னைக்கு இந்த உள்ளம் அமைதியாகணும். என்றைக்கு இந்த இருதயம், திருக்குள்ள இருதயம் நம்மை குறித்து பெருமையா எதுனாலும் சரி, அது பணமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவன் இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பொசிஷன்ஸா இருக்கலாம், நம்முடைய எஜுகேஷனா இருக்கலாம், எதுவானாலும் சரி, நம்மை குறித்து நான் உயர்ந்தவன் என்று எப்போ நம்முடைய உள்ள நம்மை குறித்து கணக்கு போடுதோ அன்னைக்கு நீ மௌனமானினா, நீ அமர்ந்திருந்தால் கர்த்தரும் உன்னில் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. உன்னில் அவர் அமைதி கொள்ளுவார். அந்த தேவனுக்கு முன்பாக அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. அதனால என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு காரியத்தை நல்லா கேட்டுக்குங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்றது, யார் உயர்ந்திருக்கிறேன், யார் நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவளை பார்த்து சொல்லுகிறார், யார் நான் பக்தியில் சிறந்தவன் என்று சொல்லுகிறவளை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் அபிஷேகம் உள்ளவன் என்று பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறவளை பார்த்து சொல்லுகிறார், அமைதியாயிரு. அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் பெருகுதுன்னா கொஞ்சம் அமைதியாயிரு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல ஓவரா பேசிட்டினா அவர் பேசுறது ஒண்ணு கேட்காது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இருக்கிற பழக்கங்களை கேட்டீங்கன்னா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க சொல்றத கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க மாத்திரம் தான் பேசுவாங்க. மற்றவங்க என்ன சொல்ல வராங்க, மற்றவங்க என்ன கேட்கறாங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு மற்றவங்க யாருன்னா சொல்றது என்ன புரியும் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன புரியுமா? அதுபோல் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா கர்த்தர் என்ன சொல்றாரு நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தோம்னா புரியாது. சில நேரத்துல கர்த்தர்கிட்ட போறதுக்கு ஒரு வழி உண்டு. பேசவும் பேசாது, ஜெபிக்கவும் ஜெபிக்காது, பாடவும் செய்யாது, பேசாம போய் அவருக்கு முன்னாடி உட்காந்து. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி போயிட்டு பேசாம உட்காந்து, அப்ப எனக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது, சொல்லு, எனக்கு இந்த சூழ்நிலையில நான் என்ன கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன பாடுறதுன்னு எனக்கு தெரியாது, எந்த பகுதியை வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பேசாம உட்கார்ந்தேன்னு பாரு. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி மௌனமா இருந்த சில காலகட்டங்களில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு அந்த விசுவாசத்தை பெருக செய்யும். சில காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு சகோதரிக்கு வந்திருக்குமானால் அது நன்னா தெரியும். அவருக்கு முன்பாக அமைதியாய் அமர்வதில் அவருடைய மெல்லிய சத்தம் எப்படியாய் தன்னுடைய செவிகளிலே ஒலிக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அமைதியா இருந்தா தானே கேட்கும், சத்தம் போட்டுன்னு இருந்தா எப்படி கேட்கும்? ஹல்லேலூயா.
நம்ம பேசுற வார்த்தை நம்ம காதுக்கே சில நேரத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்படி பேசுவோம் நம்ம. அப்ப அவர் பேசுறது எப்படி நமக்கு கேட்கும்? அதனால இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் சரி, நீ எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் லாஸா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ தளர்ந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், மறுபடியுமாக உன்னை நான் எழுப்புவேன், மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை ரட்சிப்பேன், அதுவும் எளிமையானவனை கொண்டு நான் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. எளிமையானவனை கொண்டு நான் ரட்சிப்பேன். அதனால ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு சபையில ஆராதிக்கும் பொழுது, சபையில கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது என் உள்ளத்துல ஏற்படுகிற சமாதானம், என் உள்ளத்துல ஏற்படுகிற எழுப்புதலும், என் உள்ளத்துல ஏற்படுகிற நம்பிக்கையும் விசுவாசமும் என் வாழ்க்கையில வீட்டுக்கு போன பிறகு அந்த ஒரு வார காலம் நிலைத்திருக்கிறதா? ஹல்லேலூயா. நிலைத்திருந்துச்சுன்னா ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். அது நிலத்துல வெளியே போனவனை காத்துல பறக்குற மாதிரி பறக்குட்டினா முடிஞ்சு போச்சு. தெளிவா சொல்றார் கர்த்தர், ஐயா நீ உள்ள உட்காந்துருக்கும் நல்லாதான் இருப்பேன், நீ வெளியே போகும்போது ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான், வாசற்படியிலே உட்காந்துட்டு இருப்பான். ஹல்லேலூயா. உன்னை எல்லா வெல்கமோட உன்னை வரத்துக்கு காத்து கொண்டு இருப்பான். உன்னை அழகா பேசி நீ அழகுன்னு சொல்லி உன்னுடைய வார்த்தைகள்ல அவ்வளவு அழகா இருக்கு. ஹல்லேலூயா. நெய் வழியுதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்லி உன்னை வரவேற்று போறவன் எங்க இருப்பான்? சர்ச்சு வாசல்லே தான் இருப்பான், வேற தூரமெல்லாம் இல்லை. சர்ச்சு வாசல்லே இருப்பான். அங்க போன உடனே சேஞ்ச் ஆயிடும். பாருங்க மைண்டு, இந்த இடத்த விட்டு வெளியே போன உடனே சேஞ்ச் ஆயிடும். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தருக்கு நம்ம தூரமானவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நிலைநிற்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிசாசானவன் வெளியே நின்றாலும் தேவ வார்த்தையில நிலை நிற்கிறவன், அவன் எவ்வளவு எளிமையா இருந்தாலும் அவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். உன்னை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார், உன்னை கொண்டு கர்த்தர் சபையை ரட்சிப்பார், உன்னை கொண்டு கர்த்தர் உன்னுடைய வேலை செய்யற இடத்தை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்படி எளிமையானவர்களை, மௌனமாய் இருக்கிற நினைக்கிறவர்களை கொண்டே கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வரவரை தவிர நம்மை நாமே உயர்த்தி கொண்டு வெளியில பார்ப்பதற்கு அழகாகவும் பக்தி உள்ளவனாகவும் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாகவும் காணப்பட்டாலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில கரைகளும் கோட்பாடுகளும் பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளும் அடங்கி இருக்குமானால் ஒருபொழுதும் அந்த மகிமையை கண்டடைய முடியாது. அதனால எளிமை நிறைந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், தலைகளை தாழ்த்துவோம். இந்த ஜெபத்துக்கு பிறகு சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க, பிரதர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள போகும், வீட்டில் இருக்கிற ஹாலில் போகும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக 1 மணிக்கு நம்ம ப்ரேயர் முடிச்சிடுவோம். இப்போ 12 மணி ஆச்சு, 1 o'clock. அநேக காரியங்களுக்காக கர்த்தர் என்ன காரியங்கள் வெளிப்படுத்துறாரோ அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு கரெக்டாக 12:55க்கு மறுபடியும் அங்கே எல்லாரும் வருவோம். கடைசி ஜெபம், முடிவு ஜெபம் முடிக்கிறதுக்கு 12:55க்கு மறுபடியும் இங்கே வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கண்களை மூடுவோம். கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் பிரகாசமுள்ள இருதயங்களை தேடுகிறார். அந்த பிரகாசமுள்ள இருதயங்கள் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளதாகும், தன் வாழ்க்கை எளிமை உள்ளதாகும். மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் கண்டுபிடித்து மன்னித்து உன்னை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்குள் காரியங்களை, அவருக்கு பிரியமுள்ளாத காரியங்களும் இன்று தேவன் காண்பவரானால், நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது, நம்மை எளிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சித்து நடத்த வல்லமை இருக்கிறார். வேதத்தை பொறுத்த வரைக்கும் என் அன்பு சகோதர சகோதரி, எளிமையும் தாழ்வும் பலவீனம் உள்ளதல்ல. எவன் எளிமையும் தாழ்மை உள்ளவனாய் இருந்தானோ அவன் பலன் உள்ளவனாய் இருந்தான். நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து, நான் எளிமை தாழ்மைன்னு சொன்னா ரொம்ப மட்டமானவனுக்கு பலன் கிடையாது. இல்லை, வேதத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையும் தாழ்மை உள்ளவனும் பலவீனன் அல்ல, அவன் கர்த்தருக்குள் பலப்பட்டவன். அதனால் நம்மை கொண்டே கர்த்தர் தேசத்தை மீட்பார். அப்படி கொண்டவர்களை கொண்டுதான்
கர்த்தர் ராஜ்யங்களை மீட்பார். ஒப்பு கொடுப்போம். என் தகப்பனே, என்னை தாழ்த்துகிறேன். கேட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். நான் வீழ்ந்தாலும் என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். அப்பா, என் சிந்தையை சீர்படுத்துங்க. என் உள்ளத்தில உறுதியை தாங்க. வார்த்தையில் நிலை நிற்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க சுவாமி. இனி நான் அல்ல, நீரே எனக்குள் ஜீவிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.